டாடி எனக்கு இந்த ரைம் சொல்லி தரீங்களா? டாடிக்கு டியூட்டிக்கு போக நேரம் ஆயிடுச்சு, நீ சித்தப்பாட்ட போய் கத்துக்க. சித்தப்பா எனக்கு இந்த ரைம் சொல்லி தரீங்களா? ஓ சொல்லி தரனே. அப்பா இதா எனக்கே தெரியாது இதெல்லாம். நல்ல சிவையா அனுப்பிச்சாரு. என்ன விஷயம்? உங்களுக்கு ஒரு பெரிய தொகை தரதா ஐயா முடிவு பண்ணிருக்காரு. போரூர்ல இருக்க ஐயாவுக்கு சொந்தமான லாட்ஜ்ல ரூம் நம்பர் 301க்கு நீங்க போய் ஐயா அனுப்பிச்சாருன்னு சொன்னா காஃபி சாப்பிடுறீங்களா டீ சாப்பிடுறீங்களான்னு கேட்பாங்க. நீங்க மாமூல்னு சொன்னா அங்கேயே பணத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய உதவி, ஊருக்கு தெற்கு புறமா இருக்க செக் போஸ்ட்ல இன்னைக்கு வர சாராய லாரிய நீங்க கண்டுக்காம விட்டுறணும். சரி நீ போ. பிரியா, சித்தப்பாவுக்கும் அவசர வேலை வந்துடுச்சு, கிளம்புறேன். நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. நல்ல சிவம் அனுப்பிச்சாரு. என்ன சாப்பிடுறீங்க? காஃபியா டீயா? மாமூல் தான். கொஞ்சம் இருங்க. தேங்க்ஸுங்க, லாரியை விட்டுறேங்க. சண்முகம், நீங்க சந்தேகப்படுற மாதிரி யார் வந்தால் வெளில விடாத. எஸ் சார். ஐயா, யோ நீ ஏட்டா? என்னையா என்னையே ஏட்டான்னு கேட்டுட்டீங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து எத்தனை திருடனை புடிச்சிருக்கோம். இப்ப கூட நீங்க தானே என்ன இங்க நிக்க சொல்லிட்டு போனீங்க. சேகர, எங்க அண்ணன் வந்துட்டாரு. லிப்ட்ல அவர் தான் வந்துட்டு இருக்காரு. வாங்க, நம்ம மறுபடியும் மேல போயிடலாம். யோ நீங்க ஏறு, நான் வந்துடுறேன். சார். சரி. சண்முகம், இந்த பக்கமா யாராவது வெளில போனாங்களா? சார், நானும் பல ஆங்கிள் பாத்துட்டேன் சார், யாரும் போல சார். சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஆரம்பிச்சிட்டியா? திட்டாதீங்க சார். உங்க கூட அந்த ஏட்டன் சிஐடி வந்தாங்களா? அவங்க எப்படி சார் திடீர்னு வந்தாங்க? என்னது, என் கூட ஏட்டு சிஐடி வந்தாங்களா? என்ன வளர்ற? நான் வளரல சார். நீங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறதுனால நீ தான் வளரணும்னு என்னால சொல்ல முடியல சார். இப்பதானே சார் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு நீங்க மாடிக்கு போனீங்க. நான் மாடிக்கு போனேன். சரி நீங்க இரு. சார் சார், இப்போ தெரியுதா சார் நான் வளரலன்னு? இவங்கள தான் சார் சொன்னேன். இவங்க எப்படி சார் உங்க கூட வந்தாங்க? ஐயா எங்களை முன்னாடியே வர சொல்லி இருந்தாரு. சரி சரி, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ஸ்டேஷனுக்கு போ. என்னையா முழிக்கிற? அதான் ஏட்டே சொல்றல, சீக்கிரம் போ. நல்ல வேலை எங்க அண்ணன் பார்க்கல. ராஜா, உங்க அண்ணன் வந்து அந்த ஏட்டை பார்த்தாருனா? இப்ப அதெல்லாம் யோசிக்க நேரம் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிடும். நம்ம உடனே போய் செக் போஸ்ட் வந்து லாரியை விட்டாங்க. வாங்க. இவர் மட்டும் ஏட்டுன்னா நாங்கெல்லாம் என்னமா? நம்ம திறமை மேல நம்பிக்கை இல்ல. புது ஏட்டோட சேர்ந்துட்டாரு. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்.
ஏய், என்னாச்சு அவனுக்கு? சண்முகம், பேரர் சார். இந்தா மேனேஜர் சொல்லி இவனை உடனே ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ண சொல்லலாம். சரிங்க சார். தினகர் ஐயா இதுக்குள்ள சர்வர் ஆயிட்டாரு. சாராய லாரி என்ன காணுமே? எங்கேயாவது சரக்கு அடிச்சிட்டு படுத்துட்டு இருப்பானோ? ஏய் என்னப்பா சாரை எல்லாரும் இந்த பக்கம் இருந்து வருது? எங்க? ஆ ராஜா, உங்க அண்ணன் ஒரிஜினல் இன்ஸ்பெக்டர் தினகரன் வந்துட்டு இருக்கான். ஐயோ, ஏய் வாங்கடா, ஓடி போயில. ஏய், செக் போஸ்ட்ல இன்ஸ்பெக்டர் தினம் நிக்கிறாரு. லாரி நிறுத்த நேரா விடு. இனிமே இந்த தினகர் உயிரோட இருக்க கூடாது. இந்த நல்ல சிவன் யாருன்னு கூடிய சீக்கிரம் அவனுக்கு தெரியும். ஹலோ, இன்ஸ்பெக்டர் தினகர் இருக்காரா? என்கிட்ட வேலை செய்யற நாய் நீ என்னையே கடிக்க பாக்குறியா? பயப்படாத, அவ்வளவு சீக்கிரம் உன்னை கொண்டு மாட்டேன். இன்ஸ்பெக்டர் தினகர் இறந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ அந்த கோயில் பக்கத்துல என்ன இதெல்லாம் பக்கத்துல வா. ஏன் இவ்வளவு லேட்டு? நான் முன்னாடியே வந்துட்டேங்க. ஆனா இந்த கண்ணாயிரம் தான் வீடு தெரியாம பக்கத்து வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டாரு. போனா உடனே வந்துட வேண்டியது நானு. வரணும்னு தாங்க நினைச்சேன். ஆனா இந்த பக்கத்து வீட்டு செட்டியார் இருக்காருல்ல, அவர் விட மாட்டேன்ட்டாரு. அவர் விட மாட்டாரு. அதுக்காகத்தான் நானே கல்யாணம் பண்ணாம இருக்கிறேன். அது இருக்கட்டும் சரோஜா, இப்ப லேட்டஸ்டா என்ன எழுதிக்கிட்டு இருக்கிற? என்னங்க என்ன வர சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? அதுக்குத்தான் இன்னும் 1 மணி நேரம் இருக்குது. என்ன ஒரு மாதிரி சத்தம் கேக்குது? இரு பார்த்துட்டு வர்றேன். சரோ போச்சு. திருடன் கள்ளச்சாவியை போட்டு பீரோல திறந்துகிட்டு இருக்கான். ஐயோ, எனக்கு தர வேண்டிய பணம் தனியா தானே வச்சிருக்கீங்க. நீ சில்லறையிலேயே நில்லு. முதல்ல போலீஸுக்கு போடு. போலீஸா? அவங்க வந்து என்னென்ன புடிச்சிட்டு போயிடுவாங்க. அத பத்தி நீ கவலைப்படாத. உன்னை நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிடு. முதல்ல பண்ணிட்டு வந்துடுறேன். ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சா சுற்றுவேன். சுட்டா செத்துருவேன். இன்ஸ்பெக்டர் ஐயா, ஏட்டியா, நல்ல நேரத்துக்கு வந்தீங்க. இவனை அரெஸ்ட் பண்ணி அந்தமான்ல போடுங்க. ஏமேன், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இன்ஸ்பெக்டரா இருக்கிற ஏரியாலே வந்து நீ திருடுவா? இல்ல சார், அது மூச் குடே. கான்ஸ்டபிள், டேக் இட். டைன் இட். நீட். வாமேன், கோர்ட்ல இவனை ஆஜர் பண்றதுக்கு சாட்சியா இந்த பணம் தேவைப்படுது. அதனால இந்த பணத்தை எடுத்துட்டு போறோம். என்ன நடந்துச்சுன்ற வர 2 நாள்ல உங்க வீடு தேடி வரும். தாராளமா எடுத்துட்டு போங்க. என்ன கடமை உணர்ச்சி, என்ன கடமை உணர்ச்சி. எனக்கு பாராட்டலாம் பிடிக்காது. ஐயோ ஏடி ஏகாமரா, என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் வேலை பார்த்து. சீக்கிரம் வந்து சேரு. பாப்பா யாரு? என் பொஞ்சாடி. இதுக்கு முதல்ல நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. சார், நான் ரெய்ட்ல மாட்டினே. அப்போ ரைடா? வாழ்க்கையில வழுக்கி விழுந்தவ நான் வாழ்வு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஜாக்கிரதையாரு, பக்கத்து வீட்டுக்கார வாழ்வு கொடுத்து போயிருவான்.
நீங்க புறப்படுறீங்களா? அவ்வளவு அவசரமா? சரோ, நாற்காலியில உட்காரலாமா? வந்து தொலைங்களேன். இரு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஏட்டு இன்ஸ்பெக்டர் ஐயா கட்சிப்ப தவற விட்டார் போல இருக்கு. இரு, கதவை சாத்திட்டு வந்துடுறேன்.